Welcome to JSN English Learning. We are with a modern novelist, and under modern novelist, we have seen H.G. Wells. In this video, we are going to speak about Arnold Bennett and a few other writers. Arnold Bennett, what do we know about Arnold Bennett? Arnold Bennett is a stylist. Okay, he was a stylist, and whatever he presented in his novel was presented with complete detachment. Detachment என்ன அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா நார்மலா ஒரு ரைட்டர் எழுதும்போது he will allow his personality to enter. He will allow his own beliefs to enter into his writings. அந்த மாதிரி இல்லாம அவர் என்னத்தை பார்த்தாரோ அதை அப்படியே தன்னுடைய ரைட்டிங்ஸ்குள்ளார கொண்டு வர முற்பட்டார். And he was trying to write a kind of novel which was natural. That is why he is called a naturalist in his writing. And what is naturalism? அப்படின்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம். Naturalism is a type of realism. Naturalism is a type of dash அப்படின்னு கேட்பாங்க. It's a type of realism in which the author presents what he sees without his own intrusion. அவர் பார்ப்பதை என்ன பண்ணுவாரு, தன்னுடைய பர்சனாலிட்டியோட மிங்கிள் பண்ணி கொடுக்காம விதவுட் allowing his personality to enter in, அதை அலோவ் பண்ணாம பார்ப்பதை போலவே டிட்டாச்டா தள்ளி நின்று பிரசன்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு ரைட்டர் தான் அர்னால்டு பெனெட். அப்ப அர்னால்டு பெனெட் வந்து அந்த மாதிரி நேச்சுரலிஸ்டிக்கா கொடுக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் பிரசன்டட் doesn't appear to be very colorful for everybody. For a few people it may appear to be good, but for a few people it may not be so pleasing. இப்போ நீங்க ஒரு சினிமா படத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சினிமா படம் நம்ம நிஜ வாழ்க்கையில பாக்குற மாதிரி ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சுன்னா we will not enjoy it. அதுல கொஞ்சம் கலரிங் இருக்கணும், ஓகே, கொஞ்சம் எக்ஸாச்சுரேஷன் இருக்கணும். இப்போ ரெண்டு பேரும் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சண்டை போட்டாங்கன்னா எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி காட்டினா அந்த படம் ஓடுமா அப்படின்னா ஓடாது. எல்லாருக்கும் பிடிக்காது, ஒரு சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவார்ட் வின்னிங் டைரக்டர்ஸ், நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி படம் எல்லாருக்கும் பிடிக்காது. அதுவே கொஞ்சம் பிரம்மாண்டமா காட்டினா பிரம்மாண்டத்துக்கு எல்லாருமே அடிமைகளா இருக்கும். அப்ப அர்னால்டு பெனெட் was like a writer who was presenting reality as it is without allowing his mind to work on it. அந்த விஷயத்தை அவரு பண்ணவே இல்லை. சரி, அர்னால்டு பென்னட்டுக்கு யாரு மாடல்? Who were the source of inspiration for Arnold Bennett? அப்படின்னா Arnold Bennett was very much influenced by French novelists. Who are the French novelists who influenced Arnold Bennett அப்படின்னு கேட்பாங்க. And the French novelists who influenced Arnold Bennett are Guy de Maupassant, Flaubert and André de Balzac. André de Balzac ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். He is called the father of French realism, French realistic fiction. அண்ட் இந்த மூணு பேராலும் பயங்கரமாக ஈர்க்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the writer is Arnold Bennett. அண்ட் இவரை பத்தி சொல்லும் பொழுது he is described as a copyist of life. Okay, he never played the role of a commentator or interpreter or apologist. என்ன சார் அப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு ரைட்டர் என்ன பண்ணுவாங்க, இப்ப சமூகத்துல நடக்கிற ஒரு விஷயத்த காட்டிட்டு அதை பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க, ஆர் நடப்பது எதனால் நடக்கிறது அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அப்படியே இவர் பண்ண மாட்டாரு, உள்ளதை உள்ளவாறு அப்படியே பிரசன்ட் பண்ணி விட்டுருவாரு. ஸோ he doesn't enter into the novels to a great extent. So he is branded as a naturalistic novelist. Okay, he is presented as a naturalistic novelist. எந்த மாதிரி naturalistic novelist அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய சாதாரண கேமரா எப்படி டிஸ்பாஷனேட்டா இருக்குமோ ஆர் டிட்டாச்சா இருக்குமோ அந்த மாதிரி தான் இவருடைய
போட்டோ ஃப்ரேம் இருக்கும். நம்முடைய கேமரா நம்ம மொபைல்ல சாதா அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய சாதா கேமரா இருக்கு இல்லையா, அந்த சாதா கேமரா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா எடுக்காது, இருக்கிறது இருக்கிற மாதிரியே எடுக்கும். அதுவே கொஞ்சம் செல்ஃபி கேமரா, ஹை பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபை கேமரா அப்படின்லாம் நிறைய இருக்கு இல்லையா, 1008 டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் இருக்கு இன் ஆப் இன் ஆப் ஸ்டோர், கூகுள் பிளே ஸ்டோர் உள்ள போனீங்கன்னா அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா 1000 டிஃபரெண்டா நம்மளே அப்படியே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா மாற்றி காட்டுற மாதிரி கேமராஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி பியூட்டிஃபை பண்ணி காட்டாம ராவா காட்டினது தான் அர்னால்டு பென்னெட். ஜஸ்ட் கெட் டு நோ திஸ் இன்ஃபர்மேஷன். அதுக்கு மேல ரொம்ப பெருசா இருக்காது. என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா the spectacle of life presented in Bennett's novel, okay, is not drab or diseased. It's not drab. It's not drab. It's not ugly or diseased, but it is okay. Okay, it is okay. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்னால்டு பென்னெட் அப்படின்னு சொல்லும் பொழுது all his novels were based on the life of characters in 5 towns. Particularly, he saw to that all his novels take place in his own native district. What is that native district அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வரணும். They are called Stratfordshire pottery towns. The 5 towns which become the setting of the novel of Arnold Bennett is called Staffordshire pottery towns. இது எது மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா his writing style or his setting is similar to that of Thomas Hardy. Thomas Hardy என்ன பண்ணாரு? He created imaginary locale based on his own old England, and his novels were set in a place called Wessex. அதனாலதான் அவர் நாவல்ஸுக்கு பேரு Wessex novels. And Wessex அப்படிங்கிறது ஒரு imaginary location, and the names of Wessex districts are based on old England names. ஓல்ட் இங்கிலாந்துல வேரியஸ் ரீஜன்ஸ்க்கு என்னென்னலாம் பேர் இருந்ததோ அதை என்ன பண்ணாரு, இந்த வெசெக்ஸ்ங்கிற இமேஜினரி லொகேஷன்ல வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு நேமா ஹார்டி கொடுத்தாரு. அது ஹார்டியுடைய ஸ்டைல். அந்த ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணாரு அப்படின்னா, இவரு தன்னுடைய நாவல்ஸுக்கு ஒரு 5 டவுன்ஸுடைய செட்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த 5 டவுனுமே எங்க இருந்தது அப்படின்னா தன்னுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது. அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உடைய பேரு தான் ஸ்டஃபோர்ட்ஷயர் பாட்டரி டவுன்ஸ். ரைட், சரி. இவர் எழுதின நாவல்ஸ் என்னென்ன அப்படின்னு, என்ன ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸ், இந்த நாவல்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. த டைட்டில்ஸ் இம்பார்ட்டன்ட், அந்த குரோனாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட். எது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு, எது செகண்ட் பப்ளிஷ் ஆச்சு, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. த ஓல்ட் வைஃப்ஸ் டேல், ஆஃபன் ஆஸ்க்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. Who is the author of Old Wives' Tale 1908? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அர்னால்டு பென்னெட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது கிளே ஹேங்கர் 1910, ரைசி மேன் ஸ்டெப்ஸ் 1923, then Buried Alive 1908, and The Card 1911. Okay, and you have a beautiful novel, The Grand Babylon Hotel 1902. சரி, இந்த மாதிரி வச்சு வேற என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் கொஸ்டின் கேட்கலாம். Which of the following is not one of the Staffordshire pottery town novels? Not அப்படின்னா எது இந்த ஸ்டாஃபோர்ட்ஷயர் பாட்டரி டவுன்ஸை செட்டிங்கா வைத்து எழுதப்பட்ட நாவல்ஸ்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்னதா ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். வேற எங்கேயும் போவேனா பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா, வாட் ஆர் த நாவல்ஸ் ரிட்டன் பை அர்னால்டு பென்னெட் பேஸ்ட் ஆன் ஸ்டாஃபோர்ட்ஷயர் பாட்டரி டவுன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அழகா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நவ் தி நெக்ஸ்ட் ரைட்டருக்கு போயிடுவோம். ஏன்னா ரொம்ப டீடைலிங் பார்த்தீங்கன்னாலும் அங்கே ஒன்றும் பெருசாக கொஸ்டின் வராது.
நமக்கு தேவை who are the modern novelists, what are their major preoccupations, ஏதாவது செட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூனிக்கான செட்டிங்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களா, அல்லது அந்த நாவல் கலெக்ஷனுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். Shall we get to know the next writer, teachers? Yes, sir. Okay. அடுத்த ரைட்டர் போயிடுவோம். The next writer is Henry James. Henry James இன்னும் வேற யாராவது நேம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வருதா? Do you remember somebody called William James? Psychologist. What is the famous work that William James wrote? Principles of Psychology. In which year, madam? 1890, sir. Beautiful. Okay. Henry James had a brother, a very famous psychologist called William James. He wrote a work, The Principles of Psychology, and it was published in the year 18. Which year, madam? Maha, madam? 1890, sir. 1890. Okay. 1890. Okay. That was the work, and it was a path-breaking work. And it was in that work that William James coined the term. What is the term he coined? Stream of consciousness. He coined the term stream of consciousness in the work, The Principles of Psychology, in the year 1890. And the brother of William James is a very famous novelist named Henry James. Okay, who lived between 1843 to 1916. Okay. Right? He was an American who settled in England. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. And then what was special about this writer அப்படின்னு கேட்டீங்கன்னா, he laid emphasis on the mental and emotional reactions of characters to their immediate surrounding. ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ஒரு சரௌண்டிங்ல தான் இருப்பாங்க, ஒரு செட்டிங்ல தான் இருப்பாங்க. And how did the character react mentally and emotionally to the stimuli? தம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தூண்டலுக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய நாவல்ல போக்கஸா இருந்தது. அப்ப இந்த ரைட்டர் எதை போக்கஸ் பண்ணாரு அப்படின்னா, he did not focus the society, but he focused on the human mind. எதை ஃபோக்கஸ் பண்ணாரு? Human mind. He focused the human mind. How the human mind reacted to the immediate surrounding அப்படிங்கிறது. இப்ப இவருடைய நாவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹென்ரி ஜேம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, what does Henry James present in his novel அப்படின்னா, he presents the clash of culture. இவர் கல்ச்சரல் ஸ்டடீஸ்லயும் ஹென்ரி ஜேம்ஸை பத்தி நிறைய கிரிட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the clash of culture, the diaspora problem அப்படிங்கறத ஹென்ரி ஜேம்ஸ் பெரிய அளவுக்கு அவருடைய நாவல்ஸ்ல பேசி இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, they will be away from their hometown, from their homeland. இப்ப Americans who are away from America in a foreign land, among Americans. Okay. And how the Americans in a foreign land, how they have become completely assimilated by the new culture, and how they react to an American from America. இதுதான் அவருடைய நாவல்ஸ்ல அதிகமா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. Okay, American culture and other culture. American culture and European culture. இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய அந்த போராட்டம். இப்ப யூரோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, யூரோப்ல அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க. அந்த அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிபிக்கல் அமெரிக்கன்ஸ் பிஹேவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. தே வில் பிஹேவ் அண்ட் திங்க் லைக் யூரோப்பியன்ஸ். ஐரோப்பாவில் இருக்கும் அமெரிக்கர்களை போல யோசிப்பதில்லை, அமெரிக்கர்களை போல் நடந்து கொள்வது இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ்கிட்ட டிபிக்கல் அமெரிக்கன் ஒருத்தர் போய்
ரொம்ப மாடர்னா இருக்கக்கூடிய அமெரிக்கன் அங்க போய் அவரு அமெரிக்கனா இருக்க முயற்சி செய்தால் அவருக்கு என்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு கேட்டா, இட் இஸ் த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ப்ராப்ளம் தட் த கேரக்டர் வில் ஃபேஸ். அந்த மாதிரி விஷயத்த ரொம்ப அழகா தன்னுடைய நாவல்ஸ்ல ஹென்ரி ஜேம்ஸ் சொல்லி இருப்பாரு. we call it as identity problem, we call it as a cultural problem, we call it as the diasporic problem, diasporic consciousness, rootlessness அப்படிங்கிற விஷயம்லாம் இவருடைய நாவல்ல பார்க்கலாம். அண்ட் அது மாதிரி பேசின நாவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான நாவல் த யூரோப்பியன்ஸ். The first novel is The Europeans, published in 1879, which focuses on the clash between American mind and European mind. ஒரு அமெரிக்கன் மைண்டுக்கும் யூரோப்பியன் மைண்டுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ், அதை பத்தி பேசின நாவல். அடுத்தது the next novel is What Maisie Knew, published in 1897. இது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is about a young American girl who was brought up in the sentimental Victorian surrounding. நீங்க விக்டோரியன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட் இஸ் ஹை மொராலிட்டி. ஆனா அமெரிக்கன்ஸ் தே டு நாட் ஃபாலோ திஸ் மொராலிட்டி டு a great extent. அப்ப என்னவாகும், ஒரு அமெரிக்கன் கேர்ளை கொண்டு வந்து விக்டோரியன் சொசைட்டில உள்ள விட்டீங்கன்னா என்ன ஆகும், the girl will not feel at home and the Victorian society will not be happy with the behavior of the American girl. இப்ப நம்ம ஊர்லயே பாருங்களேன், நம்ம ஊர்ல கொஞ்சம் அல்ட்ரா மாடர்னா கேர்ள்ஸ் ட்ரெஸ் பண்ணா இந்த கல்ச்சருக்கு அது ஒத்து வராது. the people they will not like it, they will not accept it, so the girls will face lot of cultural problem, identity problem, and there will be lot of social pressure. அதை பத்தி பேசின ஒரு நாவல் தான் வாட் மேசி நியூ. அதற்கப்புறம் அடிக்கடி கோட் பண்ணப்படக்கூடிய ஒரு நாவல், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நான் நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருக்கேன். அதனால இந்த மாதிரி அதிகமா பார்த்ததெல்லாம் கேட்பாங்களா சார்னு டவுட்ல இருக்காதீங்க. அப்படி வேணான்னு ஒதுக்கிட்டு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து கட்டாயம் கொஸ்டின் வரும். Here there is a very famous novel called The Golden Bowl, published in 1905. ஏன் இந்த டைட்டில் வந்து கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are writers who have written novels with similar opening words. The Golden Bowl இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா The Golden Bow அப்படின்னு ஒருத்தர் நாவல் எழுதியிருக்காரு. Golden Bow. Have you any idea about that? Who is the author of that particular work, The Golden Bow? B-O-U-G-H. Yeah. What is it? James Fraser. James Fraser has written a work, The Golden Bow. Someone else has written a novel titled The Golden Notebook. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுப்பாங்க. The Golden Notebook. Who is the author of the novel The Golden Notebook? Doris Lessing. Doris Lessing. இந்த ரைட்டர் என்ன இயர் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் நாவல் எதை பத்தி அப்படின்னா, இட் டீல்ஸ் வித் த இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் 5 கேரக்டர்ஸ். அண்ட் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதுதான் நம்ம உங்களுக்கு சொல்லுவது. நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா இவ்வளவுதான் மெட்டீரியல், இதை தாண்டி கொஸ்டின் வராது அப்படின்னு நினைக்க கூடாது. எனிதிங் கேன் பி a question for you. அதனால kindly explore further. And அடுத்த முக்கியமான நாவல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, The Spoils of Poynton 1897 and The Sense of the Past 1917. இது எல்லாமே யாருடைய நாவல்? ஹென்ரி ஜேம்ஸ் உடைய நாவல். And in all these novels, Henry James employs second person point of view, and he also employs psychology to a great extent, and he also follows the methods of detective novel. For now, let me ask you a question. Who is called the father of detective fiction? Who is called the father of detective fiction or detective short stories?
யார சொல்றாங்க? Who is considered to be? Yes, madam. 1 minute, please. Go back again. O. Henry. Oh, Henry. Did he write detective fiction? A man who wrote, who is considered to be, or who is attributed to be the founding of detective fiction or detective short stories. Edgar Allan Poe. Edgar Allan Poe. Edgar Allan Poe is most accepted answer. நிறைய புக்ஸ்ல இதுதான் எட்கர் அலன் போ தான் சொல்லியிருக்காங்க. He is considered to be the father of detective fiction, horror, gothic elements வச்சு நிறைய எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம். இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கிறோம். அப்புறம் what is the impact that Henry James made on future writers அப்படின்னா he impacted Virginia Woolf, James Joyce, by his psychological writing style. Okay, so this is the contribution of this great writer. And who is the writer? Henry James. Henry James. Beautiful. இது வரைக்கும் நம்ம